மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய அமைதிக்கு பின்னால் இருந்த தடைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகம் உங்களை பார்க்கும்போது இவன் எப்போதுமே யாரிடமும் அதிகமாக பேச மாட்டான், ஒரு மர்ம மனிதன் போலவே அமைதியாகவே இருக்கிறான் என்று உங்களின் மௌனத்தை பற்றி பல பேரும் இதுவரைக்கும் பேசியிருப்பாங்க. ஆனால் உங்களின் அந்த தற்போதைய ஆழ்ந்த மௌனத்திற்கு பின்னால் நீங்கள் கடந்து வந்த அசாத்தியமான போராட்டங்கள் ஒளிர்ந்து கொண்டேதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய நியாயங்களை சொல்லி சொல்லி உங்களின் நாக்கு தடித்த நாட்களுமே, நீங்கள் பேசிய வார்த்தைகளை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக திருப்பி உங்களுக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்திய நாட்களும் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிக மௌன பாதைக்கு உங்களை தள்ளியிருக்கும். அந்த ஒரு மௌன பாதை இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து உங்களை கஷ்டத்திற்கு மேல ஒரு கஷ்டங்களையும் வழியில் நிறைந்த ஒரு வாழ்க்கைகளையும் உங்களை குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு முன்பு நிச்சயமாக வாழவும் வைத்திருக்கும். வெளியில் அமைதியான ஏரியை போல ஒரு ஏரியை போல நீங்கள் காட்சி அளித்தாலுமே உங்களுக்குள் இன்றும் உங்களின் கடந்த கால துரோகங்களை பற்றியும் எதிர்கால பொருளாதாரத்தை பற்றியும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமானது தவித்து கொண்டேதாங்க இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களின் மௌனம் என்பது உங்களின் பலவீனம் கிடையாது, அது நீங்கள் கடந்து வந்த வழிகளின் ஒரு கவசமாகவே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும், வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்று அனைத்துமே உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் உங்க கூடவே சுத்தக்கூடிய நண்பர்களும் உங்களை அதனை செய்ய விடாமல் தவறான ஒரு பாதைகளுக்கும் தவறான ஒரு வழிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. அதனால நீங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை இதுவரைக்கும் நீங்க அனுபவித்திருப்பீங்க. நீங்க அள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள, ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரும்போது அழுது தீர்த்து விட்டால் அவனுடைய மனப்பாரம் குறைந்துவிடும் என்று அனைவருமே கூறவா ஆரம்பிப்பாங்க. ஆனா மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நெஞ்சு வெடிக்கும் அளவிற்கு துயரமும் ஏமாற்றமும் உங்களை சூழ்ந்திருந்த போதும் நீங்கள் அழக்கூட முடியாத ஒரு கொடூரமான இக்கட்டு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. அதற்கு காரணம் உங்களை நம்பி ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே நின்று கொண்டிருந்திருக்கும். அதனால நீங்கள் அந்த ஒரு நேரத்தில் எந்த ஒரு முடிவை எடுப்பது, நம்ம எந்த முடிவை எடுத்தால் சரியாக இருக்கும் என்று தெரியாமல் நீங்கள் எடுத்த முடிவுகளினால் சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ஒரு நொடி சோர்ந்து கண்ணீர் சிந்தினாலும் உங்களை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உடைந்து போவார்கள் என்பதால் உங்களின் அழுகையை உங்களின் தொண்டை குழிக்குள்ளேயே அமுக்கி வைக்க வேண்டிய இருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். எதையுமே நாம் வெளிப்படுத்தக்கூடாது, எல்லாத்தையுமே மனதிற்குள் மட்டுமே வைத்து வாழ வேண்டும் என்று அனைத்தையுமே வைத்து வாழ்ந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். தனியாக ஒரு அறைக்குள் கூட நிம்மதியாக அழ முடியாமல் கண்களில் வலிய வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு முகத்தை கழுவிவிட்டு மீண்டும் வெளியில் வந்து எல்லோர் முன்னிலையிலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்து கொள்கிறேன் என்று நீங்கள் இரும்பு மனிதராக நடித்த அந்த நொடிகள் உங்களின் ஆன்மாவை எவ்வளவு ரணமாக்கியது என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய மனசாட்சிக்கும் இனிமே வாழ்க்கையில தெரியவும் உங்களுடைய வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி அடைந்திருக்கும். அது உங்களுடைய மனதை இதுவரைக்கும் கல்லாக்கையே கொடுத்திருக்கும். நீங்கள் இயல்பாகவே மிகவும் யதார்த்தமான நேர்மையான ஒரு மனிதராகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களின் கடந்த காலத்தில் நீங்கள் உங்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் உழைப்பையும் முதலீட்டையும் போட்டு நம்பிய ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியில் முடிவடைந்திருக்கும். அது உங்களின் மிக நெருங்கிய ஒரு உறவின் பிரிவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உயிராக வளர்த்த ஒரு கரியரின் ஒரு வீழ்ச்சியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு தோல்வி உங்களின் நம்பிக்கையின் அடித்தளத்தையே சுக்குநூறாக உடைத்து போட்டிருக்கும். நாம் இவ்வளவு நேர்மையாக இருந்தோம், நமக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை என்ற விரக்தியில் அன்றோடு உங்களின் மென்மையான இதயம் கல்லாக மாறியிருக்கும். அந்த ஒரு தோல்வி உங்களுக்கு கொடுத்த வடுதான் இன்று உங்களை எந்த ஒரு இழப்பையும் மிக சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட ஒரு உணர்ச்சியற்ற ஒரு மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை மாற்றிருக்கும். அதனாலே சில விஷயங்களை நீங்கள் எப்பொழுதுமே கண்டு கொள்ளாமல் கல்லு போல ஒரு மனிதராக நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருந்திருப்பீங்க. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரிதானா, நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் சரியாக பொருந்துகிறதா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நாளை முதல் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் அத்துமீறி நீங்கள் வாங்கியிருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர ஆரம்பிக்கும்.
வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்று அனைத்தையுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. சட்டத்தில் எந்தெந்த ஓட்டைகள் இருக்கிறது, எந்த வழிகளில் நம்ம பயன்படுத்தினால் சட்டங்கள் நமக்கு பயன்பெறவும் ஆரம்பிக்கும் என்பதை காலங்கள் உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஏற்ற இரக்கங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் எந்த ஒரு வேலை செய்தாலும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். எனவே ஏற்ற இரக்கங்களை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. அந்த ஒரு ஏற்ற இரக்கங்களை எப்படி நீங்கள் மறுபடியும் ஒரு எழுச்சியாகவும் ஒரு உயர்ச்சியாகவும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். மற்றவர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எப்படி நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும், எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறினால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் என்று எல்லாத்தையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நேர்மைக்குண்டான அங்கீகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தாலும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே தாங்க ஏற்படுத்தி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அதே போல் இந்த ஒரு தேதிக்கு பிறகு நாளை முதல் உங்களுடைய கடின உழைப்புக்கு இப்போது பெரிய பலனானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். மகரம் ராசி என்றாலே உழைப்பு தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்து கொண்டே இருக்கும். குறுக்கு வழிகளை நீங்கள் எப்பொழுதுமே விரும்ப மாட்டீங்க. கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் உடம்பில் முடியாத போதும் மனதில் உச்சக்கட்ட மன அழுத்தம் இருந்த போதுமே உங்களை கவனித்துக் கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லாத ஒரு நள்ளிரவு நேரங்களிலும் நீங்கள் ஒற்றை ஆளாக நின்று உழைத்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சில விஷயங்களை இன்னும் உங்களுடைய மனதிற்குள் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர்களாகவும் நீங்கள் மட்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. நான் சிந்திய வியர்வைக்கும் இழந்த சந்தோஷங்களுக்கும் எப்போதுதான் விடிவு காலம் பிறக்குமோ என்று நீங்கள் ஏங்கிய அந்த கொடுமையான உழைப்பு இனி வரப்போகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மாபெரும் பெரிய ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கையில பரிசாக தரப்போகிறது. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம், வாழ்க்கையில யாரை நம்ம கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு இடத்தில் இதற்கு முன்பு அவமானப்பட்டு உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டீர்களோ அதே ஒரு இடத்தில் உங்களை ஒரு பிரம்மாண்டமான வெற்றியாளர்களாக காட்ட கிரகங்கள் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில கங்கணங்கள் கட்டி கொண்டு வேலை செய்ய தொடங்கிவிட்டது. அதனால் உங்களுடைய கடின உழைப்புகளை நீங்கள் மட்டும் போட்டுக்கொண்டால் போதும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்கும். உங்களின் வறுமையும் கடன்களும் அடியோடு அழிய போகக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். யாரை நீங்கள் நம்பி செய்கிறீர்களோ இல்லையோ உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் போதும் வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக மாறிவிடும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இரக்கமான ஒரு நாளாகத்தான் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். நம்பிக்கை வைத்தால் போதும் வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக மாறிவிடும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இரக்கமான ஒரு நாளாகத்தான் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை